ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுண்டக்காவை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான புளிக்குழம்பு பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு வெந்தயம் நல்லா பொரியட்டும். அந்த வெந்தயத்து கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் சோம்பும் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஜீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கருவேப்பிலை கூட நம்ம உரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 3 தக்காளி பழத்தை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன். அந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி பேஸ்ட்டு கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி சுண்டைக்காவை உடச்சி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உடச்சி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் சுண்டைக்காவில் கசப்பு இருக்காது. இப்போ இந்த சுண்டைக்காவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுண்டைக்காய் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கிட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது இன்னும் கூட நல்லாவே உங்களுக்கு வெந்துடும். ரொம்ப ஹார்டாக இருக்காது. அந்த சுண்டக்காய் கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகா பொடி 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. காய் நல்லா வேகட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சுண்டைக்காவை போட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கோம். இந்த புளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி புளி பச்சை வாசம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருக்கு. இப்போது நான் ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் நம்ம இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம செஞ்ச டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.